ஹாய் கைஸ் வெல்கம் பேக். உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் வந்து பண்ண ஆட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் மாதிரி பண்ணால் புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலும் புரியும், ரொம்ப விஷயம் குயிக்காகவும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்த மூலியம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கா அந்த வீடியோ போய் சஜஷன் ஆகும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து படம் நம்ம எடிட் பண்ணோம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஃபஸ்ட் வந்து படம் உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் ஆட் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 16:9 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே புதுசாக கூட்டி மீடியோ கூட்டி நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிக்கு தோமன் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிக்கு தோமன் நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி இட்டுக்கோங்க. எங்கிட்ட ஆல்ரெடி பிக்கு இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மேலே காலில் சூப் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரே ஃப்ரேம் ஸ்பிஞ்ச் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூப் பண்ணால் ஸோ இந்த புக்கு வந்து பண்ண 16:9 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ண பார்த்துலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் விட்டு மீட்டை விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண ஒரு 4 பிக்கை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு நான் 4 பிக்கு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண நான் வந்து பண்ணாக்க 4 பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே இந்த ஆப்ஷன் இருக்கா கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ மேலே இருக்கிற 3 பிக்கையுமே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மொரிசல் போயிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக நான் மேலே வந்து 14 செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் பிக்கை நீங்கள் ஆன் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு பிக் கீழே கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த தேர்ட் பிக்கை நம்ம ஆன் பண்ணிட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு இப்போ இந்த பிக்கு செகண்ட் பிக்கு கீழே வர மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிக்கும் அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி இந்த 4 பிக்கையும் அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா அதை கொடுத்து நீங்கள் இப்போ குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் குரூப் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸல் போயிட்டு இதை அப்படி நீங்கள் வந்து பண்ண கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ லைட்டாக நீங்கள் கீழே மூவ் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ இந்த 2 குரூப்புமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதை வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயினாக்க ஸோ இது லைனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடிட்டே இருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4th பிக்கு கீழே வர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பிக்கு வேணாலும் ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் வந்து பண்ணாக்க ஒரு 8 பிக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அன் குரூப் பண்ணி விட்டுக்கும். இதே சேம் மெத்தடில் மேலுக்கு குரூப்பு நாம் அன் குரூப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோடைய பிக்கை நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி ஒரு பிக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஒரு பிக்கு கலராகவும் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 4 பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் 5th பிக்கை நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டார் கொடுத்து நெக்ஸ்ட் நான் 5th பிக்கை இதை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து பண்ணாக்க மீது இருக்கிற 4த்துக்கும் நான் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண இந்த மாதிரி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்தோமா ஒரு பிக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஒரு பிக் கலராகவும் சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா கலர் ரேட்டே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு -100 வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் லேட்டாக டார்க்னஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மறுபடியும் கலர் ரேட்டில் இப்போ ஃபஸ்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு பியூக்கு மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இந்த சைடில் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு செகண்ட் பிக் வந்து பண்ணாக்க கலராகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணி விட்டு இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கை விட்டு நெக்ஸ்ட் பிக்கில் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பிக்கு விட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
குரூப் பண்ணிவிட்டிங்கனாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிக்கை நம்ம வந்து பண்ணாக்கா லாஸ்ட் எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த எல்லா பிக்குமே ஒன் பண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் நேரும். ஸோ இப்போ இதுக்கு மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக் எல்லாமே ஒன் பண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனுக்கு கொடுத்து நீங்கள் இப்போ குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணினாக்கா டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டு செட்டும் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபெமே நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபெமே கொடுத்துங்க. இப்போ இதை அப்படி நீங்கள் மேலே மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பண்ண 8th பிக்கு எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ 8th பிக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க இங்கே முடியுது. ஸோ அதனால் இங்கே வந்து பண்ண நான் ஸ்டாப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக நேராக நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த மூவ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா. ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ், ஆல்மோஸ்ட் வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தா அந்த குரூப்பில் பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ணால் ஆல்ரெடி நான் அப்ரிஷியேட்டில் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு எதுக்காக நான் வந்து பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து சொன்னேனாக்க நீங்களும் வந்து பண்ணாக்க தெரிஞ்சுக்காக தான் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15 பிக் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்து பண்ண உங்களுக்கு அங்கே 8 பிக்கு தான் வந்து பண்ணாக்க சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 15 பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த குரூப்பை நீங்கள் காப்பி லேயர் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற சாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஓகே, விடுங்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரூப் மேலே ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ண நீங்கள் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண சாங் எண்டு வரைக்கும் இந்த லேயர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணாக்கா டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கம்ப்ரஸ் ஆகும். எஸ்டிஎம் பண்ணுறதோ அதே ஸ்பீட் ஐக்கில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எஸ்டிஎம் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிக்ஸ் எடிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற லிக்ஸ் ஏதோ ஒன்றே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணதே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயர் கொடுத்துங்க சொல்லலாம். இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணால் சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு எடிட்டில் போய்ட்டு உங்கள் சாங்கு தோமே லிக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபோன் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே போய்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போய்ட்டு நெக்ஸ்ட் லிக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்க லிக்ஸ் எடிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண லாஸ்ட் லிக்ஸ் எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பண்ண லிக்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதை வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இது வந்து பண்ண நான் மீட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்க. ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க இதை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிக்ஸுக்கு கீழே வர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாக்கா டிஃப்ரென்ஸும் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது பண்ண ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு ஸோ கரெக்டாக இது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாக்க மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கும். சின்ன லைட்டாக கீழே மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க அந்த கார்னில் பட்டர்ஃப்ளை இமேஜ் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க, கீழே பிசம் குட்டி மீட்டை கொட்டும். ஸோ இதில் வந்து பண்ண ஒரு 4 பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லோ கலர் கீழே லைட்டாக ஒரு வாட்டர் மார்க் வருது, அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபேட்டில் மேல் சர்ச்சில் WIN கொடுக்குற வேப்னு ஒரு எஃபெக்ட் எடுத்தோம், அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஆங்கிளை மட்டும் நான் வந்து பண்ணாக்க 90 டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் எண்டை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க மறைச்சிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு தரப்பு சொல்லி போயிட்டு இதோட சைஸை நம்ம லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக அந்த கார்னால் நான் வந்து பண்ணாக்க
கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் 2 ஸ்டெப் தான். ஜஸ்ட் அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேல் 2 லேயருக்கும் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிட்டாங்க காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தேன். ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த 2 லேயர் சாங் எண்ட் வரைக்கும் இருக்கான்னு நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கும். ஸோ இந்த கலர் ட்ரெஸ்க்காக தான் வந்து பண்ண கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் பிக்கு மூவாகுது இல்லையா? ஸோ இது வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்னஸ் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நான் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்குது அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு வேலை லைட்டாக கம்மி பண்ணால் அது வந்து பண்ணாக்க லைட்டாக டார்க்னஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கேட்கல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.